ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸி கான்செப்ட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் டெட்டுக்கான நம்மளுடைய இதை வந்து பார்த்துட்டு இருந்தோம். அந்த வருஷத்தில் நம்ம வந்து 4th டாபிக் பிழை திருத்தம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதில் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும். அதெல்லாம் சேர்ந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ வாங்க நம்ம இப்போ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா, ஸோ இன்னொன்று இது வந்து எப்போனா 2022 இந்த கடைசி பகுதி 2023 2024 நடந்த விஷயங்கள் வந்து கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஓகே. ஸோ தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது. ஸோ ரொம்ப ஈஸி, பார்த்தாலே தெரியுது அப்படித்தானே. ஸோ இந்த நல்லது வராது அப்படிதானே, இது தவறு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நல்லது இங்கே கரெக்டாக இருக்குது, வாழைப்பழம். ஸோ இது எல்லாம் கரெக்டாக, வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது அப்படின்றது கரெக்டு. இங்கே வந்து பாருங்க வாழைப்பழம், இது வராது, இது கரெக்ட். இங்கே வந்து வாழைப்பழம் இதுவும் வராது அப்படிதான். ஸோ நம்ம கரெக்டாக இருக்கிறது பி மட்டும்தான். ஸோ ஆப்ஷன் பார்த்து நம்ம வந்து போட்டுடலாம். மரபு பிழை உள்ள தொடரை கண்டறிக. ஓகேவா? ஸோ வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இதுல சோறு உண் தான் கரெக்டா இருக்கும், பானை வந்து வனைதல் கரெக்டா இருக்கும், சுவர் எழுப்பு கரெக்டு, பூ வந்து பரின்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ பூ வந்து கொய்யிறது, ஸோ பூவை வந்து கொய்து தான் வரணும் அப்படின்றது வரும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் இதாவது மரபு பிழை. ஸோ பூ பரி அப்படின்றது நம்ம கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகே, அடுத்தது பிழை திருத்தம். மரபு பிழைகள் இளமை பெயரை தேர்க. ஓகேவா? ஸோ சிங்கத்தோடைய சிங்க குட்டின்னு சொல்ல மாட்டோம், சிங்க பரல் சொல்ல மாட்டோம், சிங்க குருளைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இது வந்து யானை கன்று வரும், யானை கன்று வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பசுக்கும் கன்று வரும். பரல் வந்து புலி, யானை கன்று வரும். குட்டி வந்து ஆட்டுக்குட்டி, ஆடுக்கு வந்து குட்டி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து சிங்க குருளைன்னு சொல்லணும், சிங்கத்துக்கு வந்து குருளைன்னு சொல்லணும், சிங்க குட்டின்னு சொல்லக்கூடாது. வலுவு சொற்களை நீக்குதல், அதாவது பிழையற்ற சொற்கள். செழியன் வரும் அப்படின்னா தப்பு. செழியன் வந்து ஒரு உயர்திணை, அவன் அக்ரிநிலையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க, தவறானது. செழியன் வந்தார்கள், செழியன் வந்து ஒரு ஆளு, ஆனா அங்க பன்மையில முடியுது, தவறானது. செழியன் வந்தது, அதுவும் தவறானது. செழியன் வந்தான், கரெக்ட். ஓகேவா? பி இஸ் த ரைட் ஆன்சர். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. ஸோ இந்தரா வரும், சிறப்பு பெயரும் உண்டு, தவறானது. தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயர் உண்டு, கரெக்ட். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இந்த ரூ தவறு, இங்க இந்த ரா தவறு. ஓகேவா? ஸோ அப்புறம் நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். இங்க இந்த இன்னும் வந்து தவறாகுது, இந்த 3 சொல்லி இன்னும் வரும். ஓகேவா? பரவாயில்ல, நமக்கு பி இஸ் த ரைட் ஆன்சர். எப்பவுமே கரெக்டா ஒன்று பார்த்துட்டு மற்றதையும் செக் பண்ணி பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை வேற ஏதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாம கூட வேற மாதிரி இருந்திருக்கலாம். சரியான மரபு சொல்லை இணைக்க. கமுகு பாக்கு. ஸோ பாக்கோடைய ஓலை வந்து என்ன சொல்லுவோம்னா கூந்தல்னு சொல்லுவோம். ஓகே, பனை ஓலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாக்குக்கு வந்து நமக்கு பனை ஓலை தென்னை ஓலைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி நமக்கு வந்து பாக்கு கமுகு பாக்குக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கூந்தல் தான் சொல்லுவோம். பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியத்தை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்வரும் வாக்கியங்களுள் சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை தேர்க. மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் பொறிக்கப்பட்டவை. ஸோ இதுல வந்து இந்த கல் காக்க முன்னாடி ஒரு இக்கு வந்திருக்கணும், வரல. ஓகேவா? இது தவறு. வேற என்ன, வேற இதுல எதுவும் இல்லை. ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா தப்பாயிடுச்சு. ஸோ இது கரெக்ட், இதை பின்னாடி பார்க்கலாம், இது பார்க்கலாம். இங்க என்ன தப்புன்னு பார்க்கலாம். மெய்கீர்த்திகள் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. கொஸ்டின் மார்க் பார்க்கலாம், பி தான் கரெக்ட் கொடுத்தா பார்க்கலாம். மெய்கீர்த்திகள் புலவர்களால், ஸோ இது வந்து தேவையில்லாது. எழுதப்பட்டு, இங்க இக்கு வரல. கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் வந்து 2ல எது போட்டிருந்தாலும் வந்து கரெக்டாக தான் ஆன்சர் அதாவது மார்க் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே, இங்க ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு பாருங்க, பொறிக்கப்பட்டவை, இந்த இடத்துல இப்பு இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து தவறானது. கரெக்டா? ஸோ இப்போ பி இஸ் ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. ஸோ இங்க வந்து இக்கு வரல, இது தவறானது. கைப்பொருள் ஒன்றை கற்றுக்கொள், இப்பு வரல, தப்பு. ஓகேவா? கைப்பொருள் தண்ணின் மெய்ப்பொருள் கல்வி வரல. அப்புறம் கைப்பொருள் தண்ணி, ஸோ இது வந்து கரெக்டா இருக்கு, இதுதானே. ஸோ இங்கேயும் இப்பு வரல, வேற என்ன இருக்குது? ஆமா, ஸோ இது தவறு. இது வந்து கரெக்ட். ஸோ அப்போ 1ம் 4ம் கரெக்ட். ஸோ பி இஸ் ரைட் ஆன்சர். மரபு பிழை உள்ள தொடரை சுட்டுகன்னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஸோ மரபு பிழை உள்ளது. சிங்க குருளை உருண்டு விளையாடுகிறது, இது வந்து கரெக்டானது. குருவி குஞ்சு பறக்க முயல்கிறது, கரெக்ட். மாங்கன்று துளித்து விளைகிறது, கரெக்ட். சிங்க குட்டி கீரி குட்டி வரப்பில் ஓடுகிறது தவறு, கீரி பிள்ளை வரும்.
கீரி பிள்ளை வந்து வரும். அதே மாதிரி பிள்ளை வந்து வேற தென்னம் பிள்ளை வரும். ஓகேவா? தென்னை மரம் வந்து பிள்ளை வரும். அடுத்து பாத்தீங்கன்னா வலுவற்ற தொடர் எழுதுக. வலு அற்ற, அதாவது வலுவற்றனா வலுனா தப்பு, தப்பு இல்லாத, வலுவு அற்ற. கயல் பானை செய்ய கற்றுக்கொண்டாள் அப்படின்றது. பானை வந்து என்ன பண்ணணும்னா வணையணும். ஓகேவா? ஸோ பானை வணைய கற்றுக்கொண்டாள் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ சுட வராது, அமைக்க வராது, வணைய அப்படின்றது நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ டி இஸ் அ ரைட் ஆன்சர். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் அப்படின்னு. ஸோ நல்ல தமிழுக்கு எழுதுவோம் இல்ல, நல்ல எழுதுவோம்னா நல்ல தமிழில் எழுதுவோம், அதான் கரெக்டா வரும். அப்படிதானே? நல்ல தமிழ் எழுதுவோம் வராது, நல்ல தமிழால் எழுதுவோம் வராது, நல்ல தமிழில் எழுதுவோம் தான் கரெக்ட். இங்கு சொல்ல போனா இன் அப்படின்ற வார்த்தை வரும்ல, அதுல ஓகே அப்படின்ற மீனிங்ல வரும். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயர் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். புலி வந்து என்னது? பறல் அப்படிதானே? ஸோ கன்று, யானை கன்று, குட்டி ஆடு பார்த்தோம், குருளை வந்து சிங்கத்துக்கு பார்த்தோம் அப்படிதானே? கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் அப்படின்றது பாரதியார் சொன்னது. மரபு வலுவமைதி. ஸோ இது ஏன்னு பாத்தீங்கன்னா, குயில் வந்து என்ன பண்ணும்? குயில் வந்து கூவும். ஓகேவா? ஆனா இவர் வந்து கத்தும் சொல்லிருக்காரு. ஆனா இங்க ஃபர்ஸ்ட் வந்து வலுனா வந்து தவறானது, வலு அமைதினா தவறா இருந்தாலும் கூட அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? ஸோ இந்த மூணுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. வலுனா என்ன, வளானா என்ன, வலு அமைதினா என்ன? வலு, வளா, வலு அமைதி. ஓகேவா? ஸோ வலு வந்து பாத்தீங்கன்னா தவறானது, வளானா சரியானது. ஓகேவா? தவறு இல்லாதது. வலு அமைதினா அது வந்து தவறு தான், இலக்கண முறைப்படி தவறு தான். இலக்கண முறைப்படி கூவும் குயிலோசை தான் வந்திருக்கணும். ஆனா யாரோ ஒரு புலவர் ஒருத்தர், ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்றதுனால நம்ம அதை ஏற்றுக்கொள்றோம் இல்லையா? ஸோ அதான் வந்து வலு அமைதி. இப்போ வந்து நாளை குடியரசுத் தலைவர் தமிழகம் வருகிறார் அப்படின்னு போட்டீங்கன்னா, வருவார்னு போடணும். அப்படிதானே? வருகிறார் அப்படின்றது ஒரு உறுதித்தன்மையை கூறுறதுக்காக நம்ம அந்த இடத்துல சொல்றோம் இல்லையா? சோ அது எல்லாமே வந்து வலுவ அமைதி. அதே மாதிரி இதுவும், இது என்ன வலுவ அமைதினா, கூவும் குயில்னு போட்டிருந்தோம். ஆனா கத்தும் குயில்னு சொல்லிட்டு ஒரு புலவரோ ஒரு சார்ந்தோரோ சொன்னாங்கன்னா அது தவறா இருந்தாலும் சரியா நம்ம ஏத்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதுதான் மரபு வலுவ அமைதி. ஸோ டி இஸ் அ ரைட் ஆன்சர். பிறமொழி சொல்லட்ட தொடர்கள் கேட்டிருக்காங்க. ஓகே, அவர்கள் இருவருக்கும் தப்பு. விவாதம் வந்து நமக்கு வந்து தமிழ் கிடையாது. உரையாடல் தான் நமக்கு வந்து கரெக்டான தமிழ். கான்வர்சேஷன் வந்து இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியும். டிஸ்கஷன் நமக்கு வந்து கிடையாது. ஸோ பிறமொழி இல்லாத சொல் வந்து அவர்களுக்கு இருவருக்கும் இடையே உரையாடல் நடந்தது அப்படின்னு நமக்கு வந்து கரெக்டா இருந்தது. ஓகேவா? மரபு பிழைகள் ஒலி மரபு. ஸோ கூகை வந்து குளரும். ஓகேவா? குயில் கூவும், மயில் அகவும், ஆந்தை அலரும், மயில் அகவும், குயில் கூவும். ஓகே, கூகை குளரும். குட்டி, பிள்ளை, மடலி, வடலி ஆகிய சொற்கள் எதை குறிக்கும்? ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தாவரங்களுடைய இளநிலையை குறிக்கும். ஓகேவா? சரியான மரபு சொல்லே தேர்ந்தெடுக்க. சோறு வந்து உண். ஓகேவா? பால் வந்து பருகுன்னு வரும். ஓகே, பால் பருகுன்னு வரும். ஓகே, சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழைனா அந்த ஒற்றெழுத்து வர்றது. எங்க வந்து க ச ட த ப வல்லினம் மிகும் மிகக்கூடிய கசதப வல்லினம் மிகும் இடங்கள். ஓகேவா? அதான் சந்திப்பிழை. குதிரை தாண்டியது. ஸோ இதுல வந்து இத்து வராது. ஏன்னா இது ஒரு எழுவா, இது ஒரு பெயர் சொல் குதிரை அப்படின்றது. ஸோ இதுல வராது, தவறானது. ஓகேவா? சந்திப்பிழை அற்ற வாக்கியம். இது வந்து சந்திப்பிழை உடையது. இந்த இடத்துல இத்து வராது, தவறானது. சாரி. அடுத்தது குதிரை தாண்டியது. இது கரெக்ட். வரும்படி சொன்னான். ஸோ இது வந்து நமக்கு வந்து கரெக்டானது. ஸோ வரும்படி சொன்னான் இது வந்து தவறானது. ஓகேவா? ஸோ நமக்கு 2, 3 தான் கரெக்ட். சந்திப்பிழையற்ற வாக்கியங்கள் இந்த 2 கரெக்ட். ஓகே, கரெக்ட் தான். 2, 3. சி இஸ் ரைட் ஆன்சர். மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்க. மரபு பிழைகள் ஏற்புடைய ஒலி மரபினை தேர்கன்னு போட்டுருக்குது. ஓகேவா? ஸோ வந்து ஆடு வந்து என்ன பண்ணா கத்தும். எது பிளிரும்? யானை பிளிரும். சிங்கம் வந்து முழங்கும். சிங்கம் வந்து முழங்கும், யானை பிளிரும். ஸோ ஆடுதான் அங்க வந்து கத்தும். ஓகேவா? ஸோ இதுல இத மாதிரி நம்ம இதுலயே உள்ள பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா உள்ள நான் வந்து லாஸ்டா வேணா சொல்றேன், இல்லை தனியா ஒரு இதை பண்றேன். ஓகேவா? வேற என்ன சொன்னா, ஆந்தை வந்து அலரும், ஒலிமரபு தானே. நாய் வந்து குறைக்கும், கோழி வந்து கொக்கரிக்கும், காகம் வந்து காகம் கரையும், கழுதை வந்து கத்தும். கத்தும் வந்து கழுதையும் வரும். ஓகே, வச்சுக்கோங்க.
பசு வந்து கதரும். ஸோ கதரும் நான் சொல்லல பசு. ஸோ பசு வந்து கதரும். ஓகேவா? அதுக்கப்புறம் கூகை, கோட்டான் இது எல்லாமே வந்து குளரும் அப்படின்னு சொல்லுவாங்க. புறா குணுகும், பள்ளி சொல்லும் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிறமொழி கலவாத தொடரை எடுத்து எழுதுக. இந்து ரோபோ பல்வேறு துறைகளிலும் பயன்பாட்டுக்கு வந்தது. ஸோ ரோபோவுடைய தமிழ் என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. நான் தவறானது. ரோபோ அப்படின்ற சொல்லுக்கு அடிமை அப்படின்ற பொருள்ல வரும். அதிகாலை விழித்தெழுதல் நல்லது தான் கரெக்ட். கம்ப்யூட்டர் நம்ம தப்பு. காலிங் பெல் தப்பு. ஓகே, இதெல்லாம் இங்கிலீஷ் கொடுத்தனால ஈஸி. வேற ஏதாவது சான்ஸ்கிரிட்லாம் கொடுத்தா கன்ஃபியூஸா இருக்கும். வலுவு சொற்களை நீக்கி எழுத்தல். கோழி முட்டை தாவாரத்தில் உருண்டது. ஸோ அங்க பாத்தீங்கன்னா கோழி எந்த லீ வரும்? இந்த லீ வரும். ஓகேவா? தவறு தவறு. கோழி முட்டை தாவாரத்தில். ஓகே, தாவாரம் இல்ல தாழ்வாரம். ஸோ அங்கேயும் ஒரு பிளே இருக்குது. ஓகேவா? தாழ்வாரம். தாழ்வாரம் நம்ம என்ன சொல்லுவாங்க? வறண்டான்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதான். ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். இதுவும் தப்பு நமக்கு. இங்க இது கரெக்டாக தவறாகுது. மரபு பிள்ளைகள் வினை மரபு. ஓகேவா? ஸோ சோறு வந்து உன் அப்படின்றதான் வரும். சோறு வந்து உன். தின் குடி பருகு வராது. ஆல்ரெடி பார்த்தோம். சோறு உன் ஆல்ரெடி இதை வந்து 3ஆம் வாட்டி கேட்டாங்க. சிங்கம் என்பதன் இளமை பெயர் எது வேணா கண்டறிக. ஸோ சிங்கம் வந்து சிங்க குருளை. சிங்கம் வந்து சிங்க குருளை. ஸோ சிங்க குட்டி வராது, சிங்க கன்று வராது, பரல் வராது. ஓகேவா? சிங்க குருளை இஸ் த ரைட் ஆன்சர். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரலாம். ஸோ அப்படி கேட்டிருக்காங்க. பரல் வந்து புலி, குட்டி வந்து ஆட்டுக்குட்டி வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கன்று வந்து நமக்கு வந்து பசு கன்று வரும், யானை கன்று வரும். ஓகே, பால் என்னும் சொல்லுக்கு பொருந்தி வரும் வினை மரபு. நம்ம ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? ஸோ பால் வந்து பருகினான் அப்படின்னு வரும். குடித்தான் வராது. தண்ணி தான் குடித்தான். குடித்தான் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடித்தான். பால் வந்து பருகினான். மரபு பிள்ளைகள் நீக்குக. மரபு பிழை உள்ள தொடரை தெரிவு செய்க. ஓகேவா? ஸோ காகம் வந்து கரையும், ஆந்தை அலரும், மயில் அகவும். கோழி வந்து கூவாது. கோழி வந்து கொக்கரிக்கும். கூவும் வந்து சேவல். சேவல் வந்து கூவும். ஓகே, அப்பதான் தவறானது. மரபு பிழையை நீக்கி சரியான சொல்ல எழுதுக. வீட்டின் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். போட்டனர் வராது. முடைந்தனர் வந்து கூடை முடைந்தனர் வரும். ஓகேவா? ஸோ போட்டனர் வராது, மேய்ந்தனர் வராது, வேய்ந்தனர் தான் கரெக்ட். சந்திப்பிழை இல்லாத தொடரை கண்டறிக. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து செல்வேன். ஸோ சந்திப்பிழை இல்லாது. இங்க ஒரு இச்சு வரும். கடைக்கு செல்லும் போது. ஓகே, அதே மாதிரி துணிப்பைகளை எடுத்து செல்வேன் கரெக்டா இருக்கு. கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை, இங்க இப்போ இல்லாம போயிடுச்சு. ஓகே, எடுத்து செல்வேன். ஸோ இதான் கரெக்ட். சி கரெக்ட். இங்க என்ன தப்புன்னு பார்ப்போம். கடைக்கு செல்லும் போது துணி பைகளை எடுத்து செல்வேன். இங்க இதில். ஓகே, ஸோ 3 தப்பு இருக்கு இடத்துல. ஸோ பார்த்துக்கோங்க. தவறு எல்லாமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சந்தி பிழைவுள்ள தொடரை தெரிவு செய்க. தேனினும் இனியன செந்தமிழ் மொழி, தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழி, வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி, ஊடினும் ஒளிர்வரும் ஒண்டமிழ் மொழி. அந்த பாட்டை அப்படி வரிசை கொடுத்தாங்க. சந்தி பிழை உள்ளது கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஆக்சுவலி இதுல இம் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுல இது மட்டும் தான் ஒரு பிழையா இருக்குது. செக் பண்ணிக்கலாம். இதை பார்த்துக்கோங்க. சந்திப்பிழைவுள்ள தொடரை தேர்க. வங்கி கணக்கை பயன்படுத்தி கடவுச்சொல்லை பார். சந்திப்பிழை உள்ளது. வங்கி கணக்கை, இங்க வந்து இக்கு வரல. ஸோ சந்திப்பிழை தெரியல, அந்த ஒற்றெழுத்து வரதான். வங்கி கணக்கை பயன்படுத்தி விற்பனை கருவி கரெக்டா இருக்குது. அடையாள எண்ணெய் உருவாக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டா இருக்குது. கடவுச்சொல். ஓகே, ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கீழ்காணும் தொடரில் மரபு பிழை இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக. காகம் கரையும், மயில் ஆடும். ஸோ மயில் அகவும். காகம் கூவும், மயில் அகவும். தவறானது. இது தவறுங்க. மயில் ஆடும் அப்படின்னு தவறு. ஓகே, எதுக்கு விட்டுருவோம். காகம் கரையும், மயில் அகவும். காகம் கரையும், மயிலும் அகவும். ஓகேவா? இது மயில் அகவும் கரெக்ட், காகம் கரையும் கரெக்ட். ஆனா ஆன் தி ஹோல் பார்க்கும்போது டி இஸ் த ரைட் ஆன்சர். பிற பிழை நீக்கி எழுதுக. பிறமொழி சொற்களை நீக்கி எழுதுக. சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை. ஓகேவா? உபதேசம் அப்படின்றது சான்ஸ்கிரிட். நமக்கு வந்து அறிவுரைகள். சான்றோர் கூறும் அறிவுரைகள். உபதேசம் அப்படின்றது அறிவுரை அப்படின்ற மீனிங்ல வருது. அப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை அப்படின்னு சொல்றாங்க. சரியான தொடரை சேர்க. கண்ணகி சிலம்பு அணிந்தாள். கண்ணகி சிலம்பு அணிந்தாள் கரெக்ட் தான். பார்க்கலாம். அணிந்தது வராது. ஏன் வராது? உயர்திணையா அக்ரிணையா சொல்றாங்க. கண்ணகி சிலம்பு அணிந்தனர் வராது. இது வந்து பலர்பால சொல்றாங்க. இதுவும் பலர்பால சொல்றாங்க. ஓகேவா? வராது. நெக்ஸ்ட், சந்தி பிழை நீக்குக. பிழையிட்ட தொடரை தேர்வு செய்க. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தந்தம் உண்டு. கரெக்டா இருக்கு எல்லாமே.
ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கும் தண்டம் உண்டு தவறானது. யானைக்கு இதுதான் வரணும், பார்த்தால் தெரியுது. இங்க வந்து இத்து வரவே இல்லை, அந்த தவறு. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஏ இஸ் த ரைட் ஆன்சர். சேவல் என்ன பண்ணும்? கூவும். கோழி கொக்கரிக்கும். காகம் கரையும். எது கத்தும்? கமெண்ட்ல சொல்லுங்க. யானை யானை வந்து பிளிரும், அப்படிதானே? புலி உருமும், சிங்கம் முழங்கும், பசு கதரும். சரியான மரபு சொல் கூடை முடைந்தான் அப்படின்னு வரும். கூடை முடைன்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? பிழை நீக்கி எழுதுக. அந்த புஞ்சை ரோட்டோரத்தில் இருந்தது. ஓகேவா? அந்த புஞ்சை வந்து புன்சை, ரோட்டோரம்னா சாலை ஓரத்தில் இருந்தது. ஓகேவா? புஞ்சை வராது, தப்பு. புஞ்சை ரோட்டோரில் தப்பு, பூஞ்சை வராது. ஓகே, பேரு கேட்ட வினை எழுதுக. சோறு உன். இந்த கொஸ்டின் ஆல்ரெடி நிறைய வாட்டி வந்துருச்சு, ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது. தலகாணி அப்படின்றது தலையணை. ஓகேவா? தலைகாணி கிடையாது, தலையணை இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், சந்திப்பிழை நீக்கி எழுதுக. பண்பாட்டு கூறுகளை பேணி காப்பது நம் கடமை. எல்லாமே கரெக்டா இருக்குது. நம்ம என்ன தப்புன்னு பார்க்கலாம். இங்க பேணி பாதுகாப்பது வரல. ஓகேவா? அதே மாதிரி பண்பாட்டு கூறுகளை இக்கு வரல. கூறுகளை பேணி பாதுகாப்பது இப்போ வரல. ஓகே, நம்ம கடமை. பண்பாட்டு கூறுகளை பேணி இங்கேயும் வரல. இக்கு வரல, இப்பு வரல, இப்பு வரல. ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தான் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட். வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. வள்ளை இங்க எல்லாம் இது கரெக்டா இருக்குது. தவறான பார்ப்போம். இங்க இப்பு வரல. பாட்டின் சிறப்புக்கேற்ப சேர்ந்து வரும், இது கேப்பே வராது. இதுவுமே சேர்ந்தா வந்திருக்கணும். ஓகே, முளவை முழங்குகின்றன. வள்ளைப்பாட்டின் கரெக்ட். சிறப்புக்கேற்ப இங்க கேப் இருக்குது, இந்த இடத்துல கேப் இருக்குது. முளவை முழங்குகின்றன. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன. ஓகேவா? ஸோ ஏ இஸ் ரைட் ஆன்சர். சரி, இது கரெக்டா இருக்கு. இங்க வந்து என்ன தப்பா இருக்கு? கரெக்டா இருக்குது. வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப கரெக்டா இருக்குது. முளவை முழங்குகின்றன. ஓகேவா? ஸோ அதான் தப்பு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா முளவை முழங்குகின்றது வரும். ஓகேவா? ஸோ இது வந்து பலர், இது வந்து பன்மை. முளவை வந்து இது வந்து சிங்குலர், அப்படிதானே? ஸோ அப்போ இங்கேயும் சிங்குலர் தான் வரும், சிங்குலர் வரும். ஓகே, மலர்கள் மலர்ந்தன வரும். ஓகேவா? முளவைகள் முழங்குகின்றன வரும். இது நமக்கு எப்படி வரும்னா முளவைகள் முழங்குகின்றன அப்படின்னு வந்தா கரெக்ட். தவறான ஒலிமரபு சொல்லை தேர்க. ஓகேவா? புறா வந்து குணுகும், குளரும் கிடையாது, குணுகும். குளரும் என்னது? குளரும் வந்து நமக்கு வந்து கூகை குளரும், கோட்டான் குளரும். ஓகேவா? குயில் கூவும் கரெக்ட், மயில் அகவும் கரெக்ட், கிளி பேசும் கரெக்ட். இந்த பேசும் கூடயே இன்னொன்னு வச்சுக்கோங்க, பள்ளி வந்து என்ன சொல்லணும்னா பள்ளி சொல்லும். ஓகேவா? அதை நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தில் அருகே புதிதாக கூரை வேய்ந்தனர். ஆல்ரெடி வந்தது. ஓகே, மரபு பிழைகள் அத்த தொடரை குறிப்பிடுக. கூகை வந்து குளரும், நம்ம இப்பதான் பார்த்தோம் தானே. கூகை கூவும் இல்லை, கூகை குணுகும் இல்லை. குயில் கூவும், ஆல்ரெடி பார்த்ததுதான். ஆந்தை அலரும், புறாதான் குணுகும். சந்தி பிழையிட்ட தொடரை கண்டறிக. ஓகேவா? வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. இங்க ஒரு இப்போ வர நினைக்கிறேன். வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வரப்போகிறது. தப்பு இருக்குது. வேலை வாய்ப்பு கணிசமான மாற்றங்களை இங்கேயும் செல்ல கொண்டு வரப்போகிறது. வேலை வாய்ப்புகள். ஸோ அப்போ டி தான் நமக்கு வந்து கரெக்ட். ஸோ என்ன பிழை இருக்குன்னு பார்த்துக்கோங்க. மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. கருங்குயில், குயில் கூவும், அவ்வளவுதான் கரெக்ட். மயில் வந்து அகவும், கிளி வந்து பேசும், யானை பிளிரும், இது மகிழ் வந்து அகவும். களிமகிழ்னா மகிழ்ச்சியில கூடிய மகிழ். பொருத்தமான விடையை தெரிவு செய்க. குழந்தை தனது ஒரு விரலை காட்டி இந்த விரல் சின்னதா பெரியலா என கேட்ப வந்து வினாவலு. ஓகேவா? அதாவது ஒரு விரலை காட்டிட்டு சின்னதா பெரியதா கேட்க முடியாதுல்ல. ஸோ ரெண்டு விரல், அதாவது அந்த கொஸ்டினே தப்புன்னு சொல்லுவோம் இல்லையா? என்ன கொஸ்டின்? இந்த கொஸ்டினே தப்பு. ரெண்டு விரலை காட்டிட்டு நீ வந்து இது சின்னதா பெருசான்னு சொல்லலாம். ஸோ ஒன்னை காட்டிட்டு நீ எப்படி சொல்ல முடியும் அப்படின்றதான் வினாவலு. ஓகேவா? இளமை பெயர் மரபு பிழை நீக்கியது. இளமை பெயர். ஸோ யானை வந்து கன்றுன்னு சொல்லுவோம், பசுவும் கன்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கோழி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கீரிப்பிள்ளை. ஓகே, மரபு பிழை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே
புதிதாக கூரை போட்டனர். ஓகேவா? ஸோ போட்டனர்ல கூரை வேந்தனர். கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிட்டே இருக்குது. பொருந்த மரபு சொல்லை கண்டறிக. ஸோ வாழை கச்சல் எல்லாமே கரெக்டா இருக்குமா? ஒன் செகண்ட். பலா வந்து மூசு தான் வரும். முருங்கை வந்து சரடு வருமான்னு ஒரு கொஸ்டின் மார்க். ஓகேவா? முருங்கை வந்து பிஞ்சு தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். ஓகேவா? இது செக் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இது தவறானது நினைக்கிறேன். வாழை கச்சல் கரெக்ட் தான். மாவடு கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஐ திங்க் முருங்கை சரடு தான் எனக்கு தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இதுக்கான உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் தான் நீங்களும் சொல்லுங்க. ஓகே? ஏன்னா பலா மூசு தான். செக் பண்ணிக்கலாங்க. இது வந்து இதுவும் ஒரு சின்ன டவுட் தான் இருக்குது ஆக்சுவலா. அப்படி வந்திருந்தா இதான் வரணும். இதான் வந்து கொஸ்டின் மார்க்ல இருக்கு. ஏன்னா இது எல்லாமே கரெக்ட். பலா மூசு கரெக்ட், மாவடு கரெக்ட், வாழை கச்சல் கரெக்ட். ஓகேவா? ஓகே. சந்திப்பிழை அற்ற வாக்கியத்தை வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமாகும். ஓகேவா? இந்த பூமியில இதுல ஒரு தப்பு இருக்குதுன்னா இந்த பூமியின் இப்பு வரும். வேற எதுலயும் இல்ல. ஒவ்வொரு துகளும் இத்து வராது. ஓகே. இந்த பூமி கட்டாகுது எம் மக்களுக்கு புனித தலமாகும். இங்க ஒரு கேப் இருக்குது. ஓகே. இந்த பூமியின் ஒவ்வொரு துகளும் என் மக்களுக்கு புனிதமாகும் அப்படின்றது. ஸோ இங்கேயும் இந்த இப்பு வரல. வேற என்ன இதுல இருக்குது? இது வராது. தவறானது. ஸோ டி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? பிழை திருத்தம் செய்க. மயில் அலரும், குயில் கூவும், ஆந்தையாகவும். ஓகே. நம்ம பார்த்துடலாம். மயில் வந்து என்ன பண்ணும்? ஆகவும். கரெக்டானதே பார்த்துலாம். ஏன்னா நிறைய வாட்டி பார்த்துட்டோம். குயில் வந்து கூவும், ஆந்தை வந்து அலரும். அடுத்து வந்து பிழை திருத்தம். வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழ தோல் வலிக்கி. ஸோ இங்க வந்து இது ஃபர்ஸ்டே கரெக்டாக நம்ம தவறான பார்ப்போம். இங்க வந்து இத்து இல்ல. தோல் சறுக்கி ஏழை கிழவன் இக்கு வரும். தவறாகுது. வியாழக்கிழமை கரெக்டாகுது. கீழே விழுந்தான். ஓகே, இதெல்லாம் கரெக்ட். வாழைப்பழ இப்பு இருக்குது, இத்து இருக்குது கரெக்ட். சறுக்கி தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இக்கு வராது, பார்த்துக்கோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை இங்கேயும் இக்கு வராது. ரெண்டா ஒரே இது கொடுத்துருக்காங்க. இப்போ வேற தப்பு இருக்க பார்க்கலாம். ஓ, சறுக்கி இந்த ரூ வராது, இந்த ரூ வரும். ஓகேவா? இது தவறு. ஓகே. ஸோ ஏ இஸ் த ரைட் ஆன்சர். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பட வேணும். பாரதியார் தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி ஆல்ரெடி பார்த்தோம். மரபு வலுவமைதி. ஸோ மரபு வலுவமைதி அப்படின்னா வலு அப்படின்ற தவறு, வலுவமைதினா தவறா இருந்தாலும் அதை வந்து கரெக்டா நம்ம வந்து ஏத்துக்கிறது. ஏன் ஏத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க மரபு வலுவமைதினா குயில் வந்து கூவும். ஆனா பாரதியார் என்ன சொல்றாரு? கத்தும் சொல்றாரு. ஸோ பாரதியார் வந்து அதை சொல்றதுனால அதை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம். தப்புதான் இருந்தாலும் நம்ம வந்து ஏத்துக்கிறோம். அதான் வந்து வலுவமைதி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். அவன் சிகப்பு மேலாடை, சிகப்பு வராது அப்படிதானே, சிவப்பும் வரும் அப்படிதானே. ஸோ சிவப்பு மேலாடை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான். சிகப்பு ஷர்ட் இங்க தப்பு, இதுவும் தப்பு. ஆஃபீஸ் தப்பு. ஓகே. ஸோ பெஸ்டானது பி தான், பார்த்தாலும் தெரியுது. ஸோ இது இவ்வளோதான் கொஸ்டின். இல்லை ஒரு 55 கொஸ்டின்ஸ் நமக்கு வந்து இதில் கேட்டிருக்காங்க. இதில் நமக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ல அதுக்கான இதை சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மீதி நம்ம வந்து இதில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 4 டாபிக் முடிச்சிருக்கோம். அடுத்த 5th டாபிக் அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து பாருங்க. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.